இந்த 6 மாசத்துக்குள்ள பைபிளை வாசிச்சு முடிப்பேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை. ஆண்டவரே இந்த 3 மாதத்துல இந்த ஒரு நேரம் ஃபாஸ்டிங் இருந்து நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பொருத்தனை. ஆண்டவரே ஒரு 2 வருஷத்துக்கு வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் அப்படின்னா நெட்டு கனெக்ட் பண்ற எந்த மொபைலையும் நான் பயன்படுத்துவது இல்லை, இது ஒரு பொருத்தனை. அப்படின்னா இது நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இப்படி நீங்க எல்லாம் எனக்கு அன்னைக்கு அது வந்து சவாலா இருந்துச்சு, நான் அதை பண்ணணும், அதுக்காக பண்ணிட்டேன். அதுக்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து நீங்க என்ன எடுக்கணும்னா பொருத்தனை எடுக்கணும், சவாலான பொருத்தனை எடுக்கணும், செய்கிற பொருத்தனை எடுக்கக்கூடாது. சில நேரத்தில் வந்து நமக்கு செய்கிற பொருத்தனை நிறைய இருக்கும், நம்ம செஞ்சிட முடியும். ஆனால் தான் ஆணையிட்டதிலே தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறவன் நீதிமான். ஆனால் இந்த பொருத்தனைகளை ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். நிறைய பேர் இன்னைக்கு பொருத்தனை பண்ணுறது, காலையில் 5 மணிக்கு நான் எந்திரிச்சு நான் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே, அது ஒரு பொருத்தனை. இந்த பொருத்தனை ஆண்டவருக்காக செலுத்தணும். இந்த மாதிரி தேவனுடைய மனுஷன் வந்து இந்த பொருத்தனை பாருங்க, அதை எதையுமே யோசிக்கல. அவ்வளோதான், நான் ஆலயத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் படுக்கையாகிய கட்டில் மேல் ஏற மாட்டேன். உடனே ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, எப்பா உனக்கு கொடுத்துருக்கிற வேலை வந்து யுத்தம் செய்யறது தான், ஆனா நீ என்ன பண்ணிருக்கிறன்னா நிறைய பேருடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிற. அப்படின்னா குற்றம் இல்லாத ரத்த பழி உன் தலை மேல இருக்கிறது. தாவீதின் மேல இருந்த பெரிய ரத்த பலியே என்ன ரத்த பலி அப்படின்னா, உரியாவை கொண்டது ஒரு பெரிய ரத்த பலி. அவன் மேல இந்த மாதிரி நிறைய ரத்த பலி இருக்கு. அதனால உன் கைகள் ரத்த கரையா இருக்கிறதுனால உன் மூலமா நான் ஆலயத்தை என்ன பண்ண முடியாது, கட்ட முடியாது. ஆனா உன்னுடைய கர்ப்ப பிறப்பின் மூலமா நான் என்ன பண்ணுவேன், ஆலயத்தை கட்டுவேன். ஆனா போதும் ஆண்டவரே சொன்னதுக்கு பிற்பாடு கூட அவனுடைய மோகம் வந்து இல்லை, ஏதாவது ஆலயத்தை கட்டுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா பரவாயில்லன்னு மனசுல நினைச்சதுனால அதற்கு வேண்டிய பணம், அதற்கு வேண்டிய வெள்ளி, அதற்கு வேண்டிய தங்கம், அதற்கு வேண்டிய பிளான், இது எல்லாத்தையும் ஆண்டவர் யார் கையில கொடுத்தாரு சொல்லுங்க, சத்தமா கேட்கல? சிஸ்டர், பிரதர், உங்களை கொண்டு சில காரியத்தை ஆண்டவர் செய்ய வேண்டாம்னு நினைச்சா கூட உங்க இருதயத்துல என்ன செய்யறதுக்கு நம்புங்க ஆண்டவரே நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா அந்த காரியத்தை உங்களை கொண்டு 75% செய்வதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார்.